நல்ல இதயம் கொண்டவர்களுக்குத்தான் அதிக சோதனைகள் வரும். ஏன்னா அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் எல்லாராலும் காயப்படுவாங்க. ஆனால் நல்ல மனசு அவர்களை நிச்சயம் ஜெயிக்க வைக்கும். வாழ்க்கையில் ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்காத. இந்த உலகத்தில் இரண்டு பேர் தான் வாழ முடியும். ஒன்று ஏமாத்துறவன், ஒன்று ஏமாந்தே பழகி போனவன். உன்னால் ஏமாற்றவும் முடியாது, ஏமாறவும் முடியாது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. இல்லாதவங்க எங்கே போனாலும் அவர்களுக்கு மரியாதை இல்லை. அதுக்குன்னு ஒரு நாள் வரும். அந்த நாளும் ரொம்ப தொலைவில் இல்லை. நீ வெற்றியை கூட மறந்துரு, தோல்வியை கூட மறந்துரு, அவமானத்தை மறக்காத. அந்த எமோஷனல் பெயின் ஞாபகத்தை வைத்துக்கொள். அடித்த வலிக்கும், அரைஞ்சா வலிக்கும். ஆனால் இதெல்லாம் சரியாகிவிடும். அதை தாங்கிக்க முடியும். உனக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த மன வலியை யாரிடமும் சொல்லி புலம்பாத என் செல்லமே. அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாருமில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீயோ உன்னோட கஷ்டத்தை, அந்த மன பாரத்தை, குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவுகளில் ஏற்படுற விரிசல் எல்லாத்தையும் தாங்க முடியாத வலியோட மற்றவர்களிடம் கண்ணீரோடு புலம்பினாய். அந்த மனிதன் உன் கண்ணீரை துடைப்பான் என்று நினைத்தாள். ஆனால் சில பேர் அனுதாபப்படுவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க, அவ்வளவுதான் என் செல்லமே. ஆனால் அவர்கள் உன் கண்ணீரை கதையாக மாற்றி நீ சொன்ன அந்த மன வலியை, அந்த வேதனை சிரிப்புக்காக காரணமாக்கி விடுவார்கள். உன்னை ஏளனமாக பார்ப்பார்கள். இப்போது புரிகிறதா? உன் மனதில் இருக்கும் பிரச்சனையை எல்லாரிடமும் சொல்லக்கூடாது என்று. உன் மன வலியை, கண்ணீரை எல்லாருக்கும் காட்டாதே. அதற்கு பதில் மௌனமாக இரு. முதலில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள். பிரச்சனை வரும்போது உனது மனது ஆறுதல் தேடுகிறது. யாராவது உன்னை புரிஞ்சுக்கணும், உன் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது சரிதான். அது சரியான தீர்வு தராது என் தங்கமே. அப்போது உன் பிரச்சனை குறைவதற்கு பதில் பெரிதாகிவிடும். பிரச்சனை பெரிதாகும்போது அதிகப்படியான மனவலியை அனுபவித்து தான் ஆக வேண்டும். பிரச்சனைக்கான தீர்வை தேட வேண்டும் என்பதை மறந்துவிட்டு பிறரிடம் புலம்புகிறாய். நீ சொல்லும் வாழ்க்கைக்கு நீதான், நீ சொல்லும் வார்த்தைக்கு நீதான் எஜமான். பிறரிடம் அந்த வார்த்தை செல்லும்போது அவர் எஜமானர். அப்போது உன் பிரச்சனை, அந்த வார்த்தை எங்கே போகிறது என்பதை கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் பிரச்சனையை பிறரிடம் சொல்லும் முன் யோசித்து பேச வேண்டும் என்பதை மறந்து எல்லாரும் நம்பினாயே. நீ நிறைய பேரை சந்தித்திருப்பாய். சில நண்பர்கள், சில உறவினர்கள், உன்னுடன் வேலை செய்பவர்கள், தினமும் உன்னை சந்திப்பவர்கள். ஆனால் எல்லாரும் உன்னுடைய மனதை புரிந்து கொள்வார்கள் என்று அர்த்தமில்லை என் தங்கமே. ஒருவர் தினமும் பேசுகிறார் என்பதற்காக உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து ரகசியங்களையும், உன் மன வலியையும் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒருவர் பார்த்து உங்களை சிரிக்கிறார் என்பதற்காக அவர் உங்கள் நலனை விரும்புகிறார் என்றும் அர்த்தமில்லை. அன்பாக பேசுபவரையும் உண்மையான அக்கறை கொண்டவரையும் வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள் என் தங்கமே. ஒரு விஷயத்தை நல்ல நினைவில் வைத்துக்கொள். அழுவது தவறில்லை, கண்ணீர் வருவது பலவீனமும் அல்ல. மனிதனாய் பிறந்தால் சில நேரங்களில் உடைந்து போவது இயல்புதான். ஆனால் உன் கண்ணீரை யாரிடம் காட்டுகிறாய், அதுதான் முக்கியம் என் செல்லமே. சிலர் உன் கண்ணீரை பார்த்து பாவம்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரும்பி சென்றதும் அவன் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறான்னு பின்னாடி பேசி சிரிப்பாங்க. உன் கண்ணீரை மதிக்காதவர்களிடம் உன் வேதனை எப்போதும் எடுத்து கூறாதே என் தங்கமே. ஒரு அழகான மாற்றத்தை செய். உன் கண்களை மெதுவாக மூடி உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். நான் சொல்லாத வழியும் உனக்கு தெரியும். என்னை யாரும் புரிந்து கொள்ள என்றாலும் என் பாபா புரிந்து கொள்வார் என்பதை நீ அறிந்திருப்பாய். எனக்கு வழிகாட்டுங்கள் என்று என்னிடம் கேள் என் தங்கமே. அதை விடுத்து பிறரிடம் சொல்லி ஏன் இவ்வாறு சஞ்சலப்படுகிறாய்? சிரிப்புக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகிறாய். மனிதர்களே சொல்ல முடியாததை இறைவனுடன் சொல்லும்போது மனம் இலகுவாகிவிடும் என்பதை மறந்துவிட்டாயா நீ? உன்னை எவ்வளவு நல்லவராக நீ இருந்தாலும் உங்களை பற்றி கண்டிப்பாக யாராவது பேசுவார்கள். நீ அமைதியாக இருந்தாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, நீ உதவி செய்தாலும் சரி, அல்ல செய்யவில்லை என்றாலும் சரி, அப்படி பேசுவதை நிறுத்துவது உன் வேலை அல்ல. உன் வாழ்க்கை வாழ்வதுதான் உன் வேலை. அவர்கள் பேசட்டும்.
நீ அமைதியாக வளர்ந்து கொண்டே இரு. அவர்கள் சிரித்தால் சிரித்து போகட்டும். நீ முன்னேறு. அவர்கள் குறை சொல்லட்டும். நீ உன் பாதையை அதை விடுத்து தொடர்ந்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு. அவர்களின் பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உன் வெற்றிதான் அவர்களுக்கு பதில் சொல்லும். உன் திட்டங்களை யாரிடமும் சொல்லாதே. உன் வாழ்க்கையில் பெரிய இலக்கு, கனவு அனைத்தையும் நீ என்னிடம் மட்டுமே சொல் என் தங்கமே. அதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சிலர் உங்களை ஊக்கப்படுத்துவார்கள். ஆனால் சிலர் உன்னால் முடியாது, இது ஏற்கனவே நிறைய பேர் தோல்வியடைந்திருக்கிறார்கள், ஏன் இதை செய்கிறாய் என்று உங்கள் மனத்தில் சந்தேகத்தை விதைப்பார்கள். அப்போது உங்கள் கனவுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். கனவை எல்லாரிடமும் சொல்லாமல் அதை உழைப்பாக மாற்று என் தங்கமே. மௌனம் என்பது சில நேரங்களில் ஒரு முதிர்ச்சியான செயல். உங்களை யாராவது தவறாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு முறையும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை குறை சொன்னாலோ உங்கள் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கினாலோ ஒவ்வொருவதற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே. அவர்களுடன் சண்டை போட வேண்டியதில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய சிரிப்பு, ஒரு மௌனம், ஒரு விலகல், அதுவே போதும். யாரிடமும் பேச வேண்டும் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் நீ. உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மையான மனிதர் இருந்தால் போதும். உங்களை பற்றி அறிந்தும் உங்களை தாழ்ந்தாதவர், உங்கள் ரகசியத்தை பாதுகாப்பவர், உங்கள் கஷ்டத்தை கேட்டு அதை மற்றவரிடம் சொல்லாதவர், உங்கள் தோல்வியில் சிரிக்காமல் உங்களை எழுப்புபவர், அப்படிப்பட்ட ஒருவர் இருந்தால் கண்டிப்பாக அது நம் சாயப்பாதான் என்பதை இப்போது புரிந்து கொண்டாயா என் தங்கமே? அவரை வணங்கு. இன்று முதல் ஒரு சிறிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். பிரச்சனை வந்தால் முதலில் எழுது, என்ன பிரச்சனை என்று. இப்போது நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியாது, மீதி என்னிடம் விட்டுவிடு என் தங்கமே. நான் உன் மனதை மாற்ற ஆரம்பிக்கிறேன். ஏன் இன்னும் என் பிரச்சனை தீரவில்லை, ஏன் என் மன வலி குறையவில்லை என்று நீ நினைப்பது சரிதான். நான் உனக்கு தாமதமாக கொடுக்கவில்லை, உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். சில கதவுகள் மூடப்படுவது உன்னை தண்டிப்பு அல்ல என் தங்கமே, உன்னை தவறான பாதையில் செல்லாமல் இருக்க. சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதும் விலகுவதும் உன்னை தனியாக விடுவதற்காக இல்லை, சரியான மனிதர்களிடம் இடம் உருவாக்குவதற்காக. சில தாமதங்கள் தான் உன் வாழ்க்கையின் பெரிய மாற்றத்திற்கான தயாரிப்பு என்பது இப்போது உணர்ந்து கொண்டாயா? உன்னை பார்த்து சிரித்தவர்கள் உன்னை பார்த்து கண்டிப்பாக ஆச்சரியப்படுவார்கள். உன்னை மதிக்காதவர்கள், உன் திறமையை கேள்வி பேசுபவர்கள், உன் வெற்றியை பற்றி பேசுவார்கள். ஆனால் அந்த நாளை காத்திருந்து வாழ்க்கையை வீணாக்கிற்றாகாதே. அவர்கள் மாறுவார்களா என்று காத்திருக்கிறாதே. நீ மாறு. முதலில் உன் மனம் மாற வேண்டும், உன் பழக்கங்கள் மாற வேண்டும், உன் சிந்தனை செயல்கள் அனைத்தும் மாற வேண்டும். அப்போதுதான் உன் அடுத்த திட்டம் என்ன என்று நீ முடிவு செய்யலாம். முடிவு செய்த பிறகு அதை யாரிடமும் பகிராதே. வருமானம், சேமிப்பு, கடன், உன் குடும்ப பிரச்சனை எல்லாரிடமும் பேசாதே. உன் பலவீனங்களை உன்னை உண்மையான நேசிப்பவர்களிடம் மட்டும் பகிர்ந்து கொள். உன் அடுத்த பெரிய கனவு என்ன என்பது அடுத்தவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள். அதை உழைப்பாக மாற்றி சேமித்துக்கொள். இது வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். நீங்கள் நல்லதை செய்தாலும் யாராவது தவறாக புரிந்து கொள்ளலாம். அப்போது உடனே விளக்கம் கொடுக்காதீர்கள். ஒரு முறை விளக்கம் கொடுங்கள். அப்போது புரிந்து கொண்டால் சரி, புரிந்து கொள்ளவில்லை என்றால் சரி, மௌனமாக விளங்குங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இறைவன், அதாவது பாபா, இந்த உண்மையை உனக்கு உணர்த்தி இருக்கிறார். இப்போது புரிகிறதா? அந்த மக்கள் உன்னை விட்டு விலகும்போது நான் தனியாகிவிட்டேன் என்று நினைக்காதே. தனிமை என்பது தண்டனை அல்ல, அது உங்களுக்கே அறிமுகப்படுத்தும் நேரம். அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யலாம், தியானம் செய்யலாம். நீ புதிய திறமையை வளர்த்துக்கொள், வேறு வாழ்க்கையை திட்டமிடலாம். அப்போது என்ன புரிந்து கொள்வீர்கள்? எனக்கு எல்லாரும் தேவையில்லை, என்னை புரிந்து கொள்ளும் சில நல்ல மனிதர்களும் என்னுடன் இருக்கும் என் அப்பாவும் போதும் என்று நீ இப்போது நினைக்கிறாயா? உன் உடலை பாதுகாப்பது போல் உன் மனதையும் பாதுகார் என் தங்கமே. யாருடைய வார்த்தையும் மனதில் வைத்து கொள்ளாதே. யாருடைய விமர்சனத்தையும் அடையாளமாக மாற்றாதே. யாருடைய நிராகரிப்பையும் உன் மதிப்பாக நினைக்காதே. ஒருவர் உங்களை நிராகரித்தால், சிரித்தால், நீங்கள் மதிப்பில்லாதவர் அப்படி ஆகிவிட மாட்டாய். ஒருவர் உங்களை விட்டு சென்றாலோ வாழ்க்கை முடிந்துவிடாது. நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள், அதுவே பெரிய விஷயம். எல்லாரிடமும் புலம்பும் பழக்கத்தை இப்போதே விட்டுவிடு என் தங்கமே. உன் மனதில் இருக்கும் பாரத்தை முதலில் நீக்கிவிடு. யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து நட.
அது உனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும். உன்னை காயப்படுத்துவதை அவர்களை காயப்படுத்தி மனதிக்கக்கூடிய மனதை கொடு. மீண்டும் என்னை காயப்படுத்தி கொள்ளாத அறிவை கொடு என்று என்னிடம் அன்றாடி வேண்டுகிறாய். அதை உனக்கு அள்ளித்தரவே, உன் பாதையை தெளிவாகவே பார்க்கவே நான் உதவி செய்கிறேன். என் கண்ணீரை வெற்றியாக மாற்று என்று புலம்பினாய். உன் பயத்தை முதலில் விடு. உன் பிரச்சனை ஒரு பாடமாக மாற்று. உன் வாழ்க்கை உன் கையில் அழகாக வந்து சேரும். உன் கஷ்டம் வந்தாலும் அது அமைதியாக இரு என்பதல்ல. நம்பிக்கையான மனிதன் உதவி உன்னிடம் தானாக வந்து சேரும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு ரகசியத்தையும் கண்ணீரையும் ஒவ்வொரு பலவீனத்தையும் எல்லோரிடமும் பகிராமல், சில காதுகள் கேட்பதற்காக இல்லை, சில காதுகள் செய்தி எடுத்து செல்வதற்காக. சில மனிதர்கள் உன்னை உயர்த்த வருகிறார்கள், சிலர் உன்னை பயன்படுத்த வருகிறார்கள். மற்றவர்கள் பேசுவதை பாடமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கை மற்றவர்கள் பேசுவதற்காக அல்ல என்பதை உணர்ந்து உன் வாழ்க்கை, உன் முயற்சி, உன் நம்பிக்கை அனைத்தும் உன் கையில். மற்றதை பாபாவிடம் விட்டுவிடு. அவர் கைவிட மாட்டார். நீ விழுந்தால் அவர் எழுப்புவார். நீ அழுதால், நீ தனியாக இருந்தால் உன் கண்ணீரையும் துடைப்பார். உன் அருகிலேயே இருப்பார். நீ வழி தெரியாமல் நின்றால் அவர் வழி காட்டுவார். அதனால் இனி புலம்பாதே, பயப்படாதே, யாருடைய பேச்சையும் மனதில் வைத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கை அமைதியாக வாழ். உன் வெற்றியை அமைதியாக உருவாக்கு. உன் பிரார்த்தனையை அமைதியாக செய். உன் கனவை அமைதியாக வளர்த்து ஒரு நாள் வாழ்க்கையை பதிலாக பேசட்டும். நல்லதே நடக்கும். கமெண்டில் ஓம் சாய்ராம் என்று பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலில் இப்படிப்பட்ட ஆன்மீக மற்றும் மனதை வலிமைப்படுத்தும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாபாவின் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கட்டும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.